தனி மனிதனுடைய சுதந்திரம், ஒரு குடும்பத்தை, அவனுக்கு இருக்கிற பொறுப்புகளை, ஆண்டவருடைய சித்தத்தை எல்லாம் செய்வதற்கு தடையாக இருக்கிறது. ஆகவே சுயநலமாய் நாம் வாழ்க்கை வாழ்ந்ததெல்லாம் போதும். இனியாவது வேதம் சொல்லுகிறபடி இந்த சுயநலத்தை எடுத்து போட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சுயநலம் கருதாமல் நமக்காக, மனுகுலத்துக்காக அவர் தம்மையே கொடுத்தாரோ, அப்படி போல நம்மால் இயன்றவர் சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். இன்னமும் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது, சமீபமாக இருக்கிறது. இன்னமும் நமக்காக, நம்முடையது என்று சொல்லி சுயநல வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அவருடைய வருகையில் கைவிடப்பட்டவர்களாக இருப்போம், அல்லது பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறதுக்கு தகுதியற்றவர்களாக இருப்போம். ஆகவே சுயநலம் என்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வெறுத்து வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையை கட்டமைப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென்.